ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று திருமூலருடைய சில மந்திரத்தை சொல்லவிருக்கிறேன். மந்திரம் 2883 உள்ள மந்திரம் பாடல். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உடைய வெறியும் அடங்கினார், பார்ப்பான் பசு 5 பாலா சொரியுமே. அதாவது பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினார், பார்ப்பான் பசு 5 பாலா சொரியுமேங்கிறார். பார்ப்பான்ங்கிறது இங்கே இந்த உடல்ங்கிற குறிக்கிறார். இந்த உடலிலே புற இன்பம் சிற்றின்பம் அளிக்கிற 5 பார்ப்பசுக்கள் புலன்கள் உள்ளன. அந்த புலன்களை அடக்கி வைக்கவிட்டால் அவை மேய்ப்பாரின்றி திரியும். ஆனால் அந்த புலன்களின் செய்கைகளை கட்டுக்குள் வைத்து அவற்றை மடை மாற்றினால் இந்த 5 புலன்களுமே ஒளி நெறியாகிய சிவநெறிக்கு வழிவகிக்கும். அதாவது மனம் புறத்தை செல்லாமல் புலன்களை அகவழித்திருப்ப அவற்றின் செயல்களை மடை மாற்றினால் உள்ளொளியாகிய சிவ அனுபவம் கிடைக்கும்ங்கிறார். இந்த மந்திரம் பிரத்யாகார தத்துவத்தை விளக்குகிறது. 5 அடக்காமல் அவற்றை மடமாற்றம் செய்ய வேண்டும். அதாவது 5 அடக்கினீங்கன்னா அடங்காதுங்க. அதை தான் ஒரு மந்திரம் 2033 சொல்கிறாரு. 5 அடக்கு என்பார் அறிவிலார் அப்படின்பார். ஆனால் 5 அடக்க முடியாது. அதை எப்படி பண்ணலான்னா, 5 அடக்கியே வைத்திருந்தால் அவை வீறு கொண்டு எழும்போது அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் நிலை ஏற்படும். ஆகவே அவற்றின் உள் உந்துதலை அடக்காமல் திசை திருப்புவதே பிரத்யாகாரம் எங்க சொல்கிறாப்புல. திசை திருப்புவது தான் பிரத்யாகாரம். கண் எதை வேண்டுமானாலும் பார்க்க அனுமதிக்காமல் பார்க்க வேண்டியவற்றை மட்டும் பார்க்குமாறு செய்வதே நெறிப்படுத்துவதே பிரத்யாகாரம். இதேபோல் மற்ற புலன்களையும் நெறிப்படுத்த வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், நாக்கு எல்லாமே மெய் எல்லாத்தையுமே நெறிப்படுத்தினா, பிரத்யாகாரம் மூலம் நெறிப்படுத்தினா நம்முடைய மனசு வெளிப்புலன்களில் செல்லாமல் அகத்துக்குள்ளே திரும்பி கொடுக்கும் மாதிரி சொல்கிறார். இதேபோல் மற்ற புலன்களையும் நெறிப்படுத்த வேண்டும். நெறிப்படுத்தினால் இந்த புலன்களை நமக்கு இன்ப ஒளி ஊட்டுபவையாக மாறும். இது ஒரு தந்திர கோட்பாடு. இதுவே இந்திரிய ஒழுக்கம் என்பது. இதைத்தான் திருமூலர் இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறாரு. அதாவது மந்திரம் 140 தானே புலன் 5 தன் வசம் ஆயிடும், தானே புலன் 5 தன் வசம் போயிடும், தானே புலன் 5 தன்னில் மடை மாறும், தானே தனித்தம் பிராணனை தண்டித்ததே அப்படிங்கிறார். அதாவது புலன்களை நெறிப்படுத்தினால் ஒளிமயமாகிய இன்ப நிலையை அடைய இது உதவும் என்பது இம்மந்திரத்தின் பொருள். இன்னொரு இடத்துல சொல்கிறார் மந்திரத்தில். மந்திரங்கிறது பாட்டு தாங்க, அதுதான் மந்திரம். திருமந்திரம்ங்கிற மாதிரி தான் மந்திரம்ங்கிறது. கூடும் பறவை இறைகொத்தி மற்றத நூடு புக்குண்டு இருக்குறையில் என்னோக்குங் சூடேறி நீயுண்டு மைகான்றிடுகின்ற பாடறிவார்க்கு பயனொளி தாமேங்கிறார். இதுவும் பொருள் கொள்ளக்கூடிய கடினமான மந்திரங்களில் இது ஒன்று. பொருள் உள்ள கடினமான மந்திரங்கள். இந்த மந்திரத்தின் உட்பொருள் என்னவென்றால், அன்னம். அதாவது நம்ம உடம்புல 5 கோஷம் இருக்குது. அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், புலன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்கள் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அன்னமய கோஷமாகிய இந்த உடலில் உள்ள ஜீவன் சிற்றின்பத்தில் ஊறி அதனுடைய ருசியில் மயங்குமானால் அதற்கு விடுதலை மோட்சம் கிடைக்காது. புலன் இன்பத்தில் திளைக்கும் சீவன் வீடு பெற முடியாது. ஆனால் குண்டலினி யோகம் மூலம் சகசிராதலத்திற்கு, அதாவது சகசிராதலம்னா உச்சி மண்டை உச்சின்னு அர்த்தம், இன்பம் துய்க்கும் சீவன் மயக்கத்தில் பால் படுவதில்லை. சகசிராரத்துக்கு துய்த்தால் வீடு நிலை, அதாவது முக்தி நிலை பெறலாம்ங்கிறாரு.
இந்த மந்திரத்தை உட்கருத்து என்னவென்றால், புலன்களை மடைமாற்றம் செய்தால் அவற்றின் துன்பங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மா விடுதலை பெறலாம்ங்கிறார். இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, மந்திரம் 2901, கொட்டியும் ஆம்பலும் பூத்த குளத்திடை எட்டியும் வேம்பும் இனியதோர் வாழையும் கட்டியும் தேனும் கலந்துண்ண மாட்டாதார் எட்டிப பழத்துக்கு இழைக்கின்ற வாரேன். இந்த மனித உடலில் உபயோகமில்லாத பல கூறுகளும் பல வகை துன்பங்களும் உள்ளன. அவை விஷம் போன்றவை, கசப்பான அனுபவத்தை கொடுப்பவை. புலன் இன்பம், கோபம், பொறாமை போன்றவைகளால் நம் உடலில் உள்ள பயன் இல்லாத பொருட்கள். ஐம்புலன்களால் வரும் இன்பம் ஜீவனுக்கு எட்டிக்காயை போன்ற விஷமாகும். இனிய வாழைப்பழம் சாப்பிடும் இன்பம் தித்திக்கும் தேன் போன்ற ஆன்ம அனுபவத்தை இவற்றை தடுக்கின்றன. மனிதர்கள் சிற்றின்பத்தில் மூழ்கி ஆன்ம இன்பத்தை இழக்கின்றனர். இவர்கள் ஆன்ம இன்பத்தை நினைப்பது கூட இல்லை. இந்த உடலில் உள்ள அமிர்தத்தை அவர்கள் விளைவதில்லை என்னே இம்மனிதர்கள் அப்படிங்கிறார். இன்னொரு மந்திரத்தை சொல்கிறார் 2011, கோரை எழுந்து கொடந்த குளத்தினில் ஆரை படர்ந்து தொடர்ந்து கிடந்தது நாரை படுகின்றார் போலல்ல நாதனார் பாறை கிடைக்கப்படுகின்ற வாரினார். இந்த உடலாகிய இந்த குளத்தில் ஆசைகள் என்ற கோரைகள் முளைத்து உடலையே மறைக்கின்றன. பாசங்கள் என்கின்ற கோரப்பொருட்களும் தடைகளாகிய நீரில் முளைக்கும் செடிகளும் அவற்றினுடைய தண்டுகளால் ஆன்மாவை சுற்றி வளைத்து அதை மறைத்து விடுகின்றன. எப்படி கோரைகளுக்கும் ஆரை செடிகளுக்கும் குளத்தில் உள்ள நீர்நிலையை மறைத்து விடுகின்றனவோ, அதேபோல் ஆசைகளும் பாசங்களும் ஆன்மாவின் உண்மை நிலையை மறைக்கின்றன. இதையெல்லாம் இறைவன் வெறுமனே பார்த்து கொண்டு இல்லை, கோரைகளின் மேலும் ஆரைகளின் மேலும் அவற்றை கலக்காமல் நடந்து செல்கின்ற நாரப்பறவை போன்றவர் அல்லர் இறைவன். எவ்வாறு பாறை எனப்படும் ஒரு வகை மீன் நீருக்குள் இருக்கும் கோரைகளையும் ஆரைகளையும் அகற்றுகின்றதோ, அவ்வாறே இறைவனும் நம் ஆன்மாவின் கண் உள்ள ஆசைகளையும் பாசங்களையும் அகற்றி ஆன்மாவை உய்யச் செய்வார். இத்துடன் இந்த பத்தியை முடித்துக் கொண்டே தொடரலாம். நன்றி, வணக்கம்.